எல்சியு அப்படின்றதுக்கு அடித்தளமான படம் தான் கைதி. ஸோ இந்த கைதி படம் தான் ஆரம்பமே. ஸோ இந்த படத்தை வச்சு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்சியு அப்படின்ற ஒன்று கிரியேட் பண்ணார் லோகேஷ் கனகராஜ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம், லியோ அப்படின்னு சொல்லி 2-3 கேரக்டர்ஸ்லாம் உள்ளே கொண்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் ரோலெக்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் வச்சு தனியாகவே படம் எடுக்க போகிறதா வந்து சொல்லியிருந்தார். இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா கைதி 2 பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லோகேஷ் கனகராஜ் வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தார். அந்த கைதி 2 வந்து இப்போ தள்ளி போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜோட ரீசெண்டான படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலவையான விமர்சனங்களே வந்து வாங்கி தந்துட்டு இருக்கு. ஸோ இதனாலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோகேஷ் கனகராஜ் வந்து கொஞ்சம் கைதி 2 தள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் தனியாகவே ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து பிளான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாராம். இந்த படம் வந்து கண்டிப்பாக அது எல்சியூவில் கிடையாது. இந்த படம் வந்து ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனலில் வந்து ரஜினி சாரை வச்சு மீண்டும் படம் எடுக்க போகிறதா வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கான். ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. ஸோ லோகேஷ் கனகராஜ் மீண்டும் கம்பேக் கொடுப்பாரா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரிவிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.